வணக்கம். இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாளை முதல் மீண்டும் பணிப்புறக்கணிப்பு, அரச வைத்தியசாலை வைத்தியர்கள் அறிவிப்பு. இலங்கை முன்பள்ளி கல்வி முறையை சீர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும், வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு. 13 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளுடன் 3 பேர் கைது. கிறிஸ்தவ மதகுருவை தாக்கிய போலீசாருக்கு விளக்கமறியல். நுவரேலியா நோக்கி படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள். இலங்கையில் இணைய குற்றங்கள் அதிகரிப்பு குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டீஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ். சுகாதார அமைச்சினால் இனம் காணப்பட்ட தீர்வுகளை நடைமுறைப்படுத்த தவறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை முதல் நாடு தழுவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் அரச வைத்தியர்கள் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளனர். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இதனை இன்று பிற்பகல் அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் கடந்த 2 நாட்களாக அரச வைத்தியர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் தாம் முன்னெடுத்து வந்த பணிப்புறக்கணிப்பினை இன்று காலை 8 மணியுடன் நிறைவுக்கு கொண்டு வந்தனர். எனினும் நாளைய தினம் முதல் நாடு தழுவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் அரசு வைத்தியர்கள் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர். இலங்கையில் உள்ள முன்பள்ளி கல்வி முறையை சீர்படுத்தி அதனை ஒரே தரத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு தற்போதைய அரசாங்கம் வரலாற்று சிறப்பான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அவர்கள் இதில் விசேட அக்கறை செலுத்தி வருகின்றார். இந்த திட்டம் முழுமையடையும் போது முன்பள்ளி தொடர்பான பல குறைபாடுகள் தீர்க்கப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். காரிநகர் புதுவீதியில் அமைந்துள்ள அம்பாள் முன்பள்ளியின் புதிய கட்டட திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு புதிய கட்டடத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போது ஆளுநர் இவ்வாறு தெரிவித்தார். பிள்ளைகளின் ஆளும் இவ்விருத்தியில் முன்பள்ளி கல்வியே முக்கிய பங்காற்றுகிறது. அதுவே சிறந்ததொரு எதிர்கால சமூகத்துக்கான அத்திவாரமாகும். பெற்றோர்கள் பாடங்களை கற்பிக்கும் இடங்களை விட நல்ல பழக்க வழக்கங்களை போதிக்கும் இடங்களிலேயே தங்கள் பிள்ளைகளை சேர்க்க வேண்டும். சிறுபராயத்தில் அவர்கள் பழகும் நட்புகளே அவர்களை சமூகத்தில் சிறந்தவர்களாக வழிநடத்தும். இலங்கையில் முன்பள்ளிகள் வெவ்வேறு கற்பித்தல் முறைமைகளை கொண்டுள்ளன. இதனை சீர்படுத்தி ஒருங்கமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தை கொண்டுவர அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. வடக்கு மாகாண சபையால் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவு போதாது என்பதை நான் அறிவேன். தற்போதைய நிலையில் அதனை உடனடியாக அதிகரிக்க முடியாவிட்டாலும் எதிர்காலத்தில் அரசாங்கம் இதனை ஒரு நிரந்தர கட்டமைப்புக்குள் கொண்டு வரும்போது இப்பிரச்சினைகளுக்கு தீர்வு கட்டும். 1970ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட முன்பள்ளி இன்று மக்களின் பங்கேற்புடன் மிக பிரமாண்டமாக கட்டப்பட்டுள்ளது. மக்கள் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்திகள் எப்போதும் நிலைத்து நிற்கும். காரிநகர் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க பிரதேசத்தில் நவீன வசதிகளுடன் கூடிய இக்கட்டிடம் அமைந்தமை மாணவர்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதமாகும். முன்பள்ளியின் எஞ்சியுள்ள தேவைகளை மாகாண சபையின் நிதி ஒதுக்கீட்டினூடாக நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 13 கோடி ரூபாய்க்கு அதிக பெறுமதியான குஷ் மற்றும் ஹஷிஷ் போதைப் பொருள் இலங்கைக்கு கடத்திய 3 பேர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை சுங்கத்தின் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் கொண்டு வந்த 5 பயண பொதிகளை சோதனையிட்ட போது 10 பொதிகளில் பொதி செய்யப்பட்ட 10 கிலோகிராம் 394 கிராம் குஷ் மற்றும் 1 கிலோகிராம் 912 கிராம் ஹசிஸ் ஆகிய போதைப் பொருட்களும் கண்டெடுக்கப்பட்டன. இவ்வாறு கைப்பற்றப்பட்ட இந்த போதைப் பொருட்களின் மொத்த மதிப்பு சுமார் 13 கோடியே 39,40,000 ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இன்று அதிகாலை 4 மணியளவில் ஓமானின் மஸ்கட் நகரிலிருந்து ஜலாம் மெய்யார் நிறுவனத்திற்கு சொந்தமான OV 437 என்ற விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். கைது செய்யப்பட்டவர்களில் இருவர் நாத்தாண்டிய பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய ஒரு வர்த்தகர் மற்றும் ஒரு கட்டட தொழிலாளி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற நபர் கிராண்ட் பாஸ் பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 3 பயணிகளும் போதைப் பொருளுக்கு மேலதிகமான விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக 8 கோடி ரூபாய் பெறுமதியான குஷ்ரக போதைப் பொருளுடன் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 37 வயதுடையவர் என்றும் அவர் இரவு விடுதியொன்றில் பாதுகாப்பு உத்தியோகத்தராக பணிபுரிபவர் என அதிகாரிகள் தெரிவித்தனர். சந்தேக நபர் இன்று அதிகாலை ஓமானின் மஸ்கட் நகரில் இருந்து இலங்கைக்கு வந்தவை குறிப்பிடத்தக்கது. உந்துருளியில் பயணித்த கத்தோலிக்க அருட்தந்தை ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் கம்பஹா பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவின் போக்குவரத்து கண்காணிப்பு பிரிவை சேர்ந்த
2 காவல்துறை அதிகாரிகள் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளதாக கம்பஹா தலைமையகத்தில் காவல்துறை தெரிவித்துள்ளது. கத்தோலிக்க பிரிவின் கட்டுப்பாட்டில் உள்ள கொட்டதெனியாவில் உள்ள ஒரு பண்ணையில் உதவி தோட்ட நிர்வாகியாக பணிபுரியும் அருட்தந்தை திபெட்டிகூட தேவாலயத்தில் வழிபாட்டை நடாத்திவிட்டு திரும்பும் போதே தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தின் போது குறித்த அருட்தந்தை உந்துருளி போக்குவரத்து பிரிவைச் சேர்ந்த 2 காவல்துறை அதிகாரிகள் கடுமையாக தாக்கியுள்ளனர். பின்னர் அவர் நீர்கொழும்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரிகளும் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று கம்பஹா நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். நுவரேலியாவில் நிலவும் மாறுபட்ட காலநிலை காரணமாக சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படுகின்றன. நுவரேலியாவில் பல்வேறு இடங்களில் தற்போது தொடர்ச்சியாக அதிகாலையில் உறைபனி பொழிவும் பகல் நேரங்களில் வெப்பமான காலநிலையும் மாலை வேளையில் பனிமூட்டமும் நிலவி வருகின்றது. நிலவும் இதமான வானிலை காலநிலையை சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியாக அனுபவித்து வருகின்றனர். இவ்வாறான குழு காலநிலையை அனுபவிக்க இலங்கையில் மட்டுமில்லாது வெளிநாடுகளில் இருந்தும் அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து வந்துள்ளனர். குறிப்பாக வெள்ளிக்கிழமை மாலை முதல் நுவர்லியாவிற்கு பிரவேசிக்கும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது. அதுவும் சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை தினங்கள் என்பதால் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகின்றது. விக்டோரியா தாவரவியல் பூங்காவிலும் பழமையான பிரதான தபால் அலுவலக பகுதியிலும் நுவர்லியா பதுளை பிரதான வீதியோரத்தில் உள்ள கிரகிரி வாவி பகுதியிலும் காலை முதலே ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளின் சூழ்நிலைமை அவதானிக்க முடிந்துள்ளது. கடந்த 2025 ஆண்டில் பல்வேறு வகையான இணைய குற்றங்கள் தொடர்புடைய 318 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் FU புல்லட் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டில் மாத்திரம் 2000க்கும் அதிகமான இணைய குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. இது டிஜிட்டல் தளங்களில் அதிகரித்து வரும் அச்சுறுத்தலை வெளிப்படுத்துகிறது. இணைய குற்றவாளிகள் பிரதானமாக இளைஞர்களையும் முதியவர்களையும் இலக்கு வைக்கின்றனர். அத்துடன் அண்மை காலங்களில் புதிதாக இணையத்தை பயன்படுத்த தொடங்கியவர்களும் இத்தகைய மோசடிகளுக்கு பலியாகும் வாய்ப்பு அதிகம் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இணையதளங்களை பயன்படுத்தும் போது பொதுமக்கள் மிகவும் விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். குறிப்பாக தங்களது கடவுச்சொற்கள் அல்லது தனிப்பட்ட தகவல்களை தெரியாத நபர்களுக்கோ அல்லது அங்கீகரிக்கப்படாத தரப்பினருக்கோ பகிர வேண்டாம் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனை குற்றங்களை தடுப்பதற்கும் குற்றவாளிகளை கண்டறிவதற்கும் காவல்துறை நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மேலதிக விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பெண்குயினுடன் கிரீன்லாந்து நோக்கி நடந்து செல்வது போன்ற AI தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட படத்தை வெள்ளை மாளிகை வெளியிட்டதை அடுத்து அந்த விவகாரம் இணையத்தில் பேசு பொருளாகியுள்ளது. அந்த படத்தில் பெண்குயின் அமெரிக்கா கொடியை ஏந்திச் செல்கிறது. பின்னணியில் உள்ள மலைகளில் கிரீன்லாந்தின் கொடி வரையப்பட்டுள்ளது. அதற்கு கீழே பெண்குயினை அரவணைப்போம் என்ற வாசகமும் இடம்பெற்றுள்ளது. இந்த படம் வெளியான சில நிமிடங்களிலேயே இணையவாசிகள் வெள்ளை மாளிகையை கடுமையாக கேலி செய்ய தொடங்கினார். அதற்கு காரணம் கிரீன்லாந்தின் பெண்குயின்கள் இயற்கையாக வாழ்வதில்லை. பெண்குயின்கள் தென் அரைக்கோளத்தில் மாத்திரமே காணப்படுபவை. ஆனால் கிரீன்லாந்து வட அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது. அங்கு துருவ கரடிகளே வாழ்கின்றன. வெள்ளை மாளிகையின் இந்த பதிவில் இருந்த புவியியற் பிழையை சுட்டிக்காட்டி பலரும் பல மீம்ஸ்களை பகிர்ந்து கிண்டல் செய்து வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாளை முதல் மீண்டும் பணிப்புறக்கணிப்பு, அரச வைத்தியசாலை வைத்தியர்கள் அறிவிப்பு. இலங்கை முன்பள்ளி கல்வி முறையை சீர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும், வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு. 13 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளுடன் 3 பேர் கைது. கிறிஸ்தவ மதகுருவை தாக்கிய போலீசாருக்கு விளக்கமறியல். நுவரேலியா நோக்கி படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள். இலங்கையில் இணைய குற்றங்கள் அதிகரிப்பு குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கை. இத்துடன் ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.